வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, ஜட்ஜிங் அதர்ஸ். நேத்து என் ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப டிப்ரஸ்டா அ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பொலிட்டிக்கலி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு. அ எலக்ஷன் போச்சு. பீப்பிள்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க. இத பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கப்ப அவன் வந்து சொன்னான், லைக் ஏன் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்காங்க? அவங்க வந்து அத பத்தி ப்ராப்பரா எடுத்துட்டே போறதில்லையே! அத பத்தி ரிசர்ச்சே பண்ணாம, ஒரு ஆள வந்து பிளைண்டா நம்புறாங்களே! அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தான். ஆ இனிஷியலி எனக்கும் அந்த தாட் இருந்துச்சு தான். பட் ஆனா, ஒரு சோசியல் மீடியா கைண்ட்ல நம்ம யோசிச்சு, யோசிச்சு அந்த ஒரு ஒரு பீப்பிளா ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு நம்ம ஒரு பேர வச்சு, அவங்க தெண்டம் அப்டின்னு நம்ம சொல்லிற முடியாது. இப்ப தான் அவங்கலாம் வந்து அந்த ஏஜ விட்டு லைக் ஒரு டீனேஜ விட்டு அடல்ட்டா, இல்ல இப்ப தான் வந்து அவங்களோட லைஃப பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்தது அவங்களோட பேரண்ட் மணிலயா தான் இருக்கும். இனிமே தான் அவங்க சம்பாரிச்சு அ கவர்மெண்ட்க்கு டாக்ஸா குடுக்கிறதா இருக்கட்டும், அந்த டாக்ஸ் எங்க போதுன்றத ட்ராக் பண்றதா இருக்கட்டும், அது மூலமா நமக்கு ஏதாவது நடக்குதா, இல்லையான்றத பார்க்குறதெல்லாம் இனிமே தான் நடக்க போகுது. ஸோ அவங்கள வந்து பிளைண்ட்ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து இவங்கலாம் தேற மாட்டாய்ங்க, இல்ல இவங்கலாம் இப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி பொலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாது. பொலிடிக்ஸ நம்ம எப்ப கத்துப்போம் அப்படின்னா, நம்ம அதுல எப்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்பதான். ஸோ அதுக்கு அவங்க இன்னும் தயாராகல. இப்ப தான் அதுக்குள்ள வராங்க. ஸோ ஒரு 5 வருஷம் அவங்க சூஸ் பண்ண லீடர் அந்த இடத்துல இருந்து, அந்த விஷயம் என்னன்றத புரிஞ்சு, லைக் அவரு எந்த மாரி ரியாக்ட் பண்றாரு, அவர் நமக்கு சரியா, சரியில்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க கோ த்ரூ பண்ணி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 வருஷத்துல தான் அவங்க அவங்களுக்கான சரியான ஆள தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா, அவங்க இப்ப தான் அந்த மைண்ட் செட்குள்ள வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். நமக்கு தெரியுதுல்ல, அவங்களால வந்து அத கோ த்ரூ பண்ண முடியல. அவங்க இப்ப தான் உள்ள வராங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க காசு குடுத்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி போதுன்றத பார்க்க முடியும். இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 2வது விஷயம் என் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு பேரலலா அந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் சொல்லியிருந்தான். ஆ கேட்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். பட் ஸ்டில் நான் அத சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கும் அந்த மைண்ட் செட் சம்டைம்ஸ் இருந்துச்சு. இன் மாடர்ன் கல்ச்சர்ல பெர்சன் வித் ஸ்லெப்ட் வித் சம்மோன் அப்படின்றது வந்து நார்மல். இஃப் தே ஆர் அடல்ட் அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில மேட்டர் என்ன அப்படின்னா, அவங்க ஏன் வந்து அந்த மாரி இருந்தாங்கன்றத நம்ம பேச வரதில்ல. சில பேர் வந்து லைக் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அ அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒய் தே டிட் அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. அத கேட்கறப்ப கடுப்பா இருக்கு. லைக் அவங்களுக்கு அது அப்படிதான் இரிட்டேட் ஆகுது. அவங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா, அத முன்னாடியே அவங்க வந்து அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம்ல. அத பண்ணாம இருந்திருக்கலாம்ல. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆ இதுல எனக்கு இருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, அவங்க சோல்ஃபுல்லா அவங்க தன்னோட பார்ட்னர் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அ நெறைய பேருக்கு லைக் எப்படி சொல்றது? லைக் பிசிக்கல் நீட்காக கூட அவங்க அத பண்ணியிருக்கலாம். ஆ பட் என்னோட ஃப்ரெண்டோட சினாரியோல என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு லவ் வைஸ் லைக் பிஃபோர் த மேரேஜ் இது பண்றது வந்து அ அவங்களுக்கு வந்து அது ஒரு மாரி இருந்திருக்கு. லைக் அந்த விஷயத்த பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவங்க வந்து அத பேசுறம்பொழுது, இந்த மாரி வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாரி. ஸோ அது வந்து அவனுக்கு இரிட்டேட் ஆனதா வந்து சொன்னான். அத அவங்க வந்து லைக் அத பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற மாரி சொன்னான். லைஃப்ப பொறுத்தளவுக்கு நெறைய எமோஷன்ஸ, நெறைய விஷயங்கள நம்ம கோ த்ரூ பண்ற மாரி தான் இருக்கும். இங்க யாரும் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு, இப்படி தான் இருந்தா, இப்படி இருந்தா தான் லைஃப் வந்து ஃபிட் ஆகும். இப்படி இருந்தா தான் வந்து என்னால வாழ முடியும். இல்ல இப்படி இருந்தா தான் வந்து இந்த விஷயம் நகரும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாரும் தவறுகள் செஞ்சு சரி என்னன்றத கத்துக்கிறது தான் வாழ்க்கை. இங்க வந்துட்டு நம்ம அத பத்தி யோசிக்க முடியாது. லைக் இவங்க இத பண்றதுக்கு முன்னாடி இத பண்ணியிருக்கலாமே! அவங்களுக்கு இது தெரியாதா? அப்படின்ற மாரி நம்ம யோசிக்க முடியாது. ஸோ ஒருவேள நீங்க இந்த மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு திங்க் பண்ணி பாருங்க. நீங்க யோசிக்கிறது கம்ப்ளீட்டா தப்பு. ஸோ பெர்சன் டூ பெர்சன் அவங்க அந்த கோ த்ரூ பண்ற விஷயம் மாறுபடுது. அத தாண்டி அவங்க தன்னோட சைல்ட்ஹுட்லேருந்து என்ன கோ த்ரூ பண்ணாங்க? அவங்களுக்கு எந்த மாரியான கனெக்டிவ்னஸ் தேவைப்பட்டுச்சு தங்களோட லைஃப்ல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. லைக் இப்போ நான் என்னோட ரிலேஷன்ஷிப் இத நான் சொல்லணும் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே நெறைய ட்ராமாஸ ஃபேஸ் பண்ணி, சின்ன பிள்ளையிலேயே வந்து
அடி இடின்னு அடித்து வளர்த்தாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னே தெரில. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 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 குழந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ அடி வாங்குவானான்னு எனக்கே தெரியல. கட்டடம் கட்டுறவங்கலாம் சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7 கிட்ட சொல்லலாம். இனிஷியலாக அடிக்கிறப்ப கையெல்லாம் வீங்கிரும், பழுத்து பழுத்து போயிடும். அந்த மாதிரி தான் என்னோட ஸ்கூல் டைம்லாம் இருந்துச்சு. என்னோட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்த ஸ்கூல் டைம்லாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அடித்து அடித்து கையெல்லாம் வீங்கி ஸ்கூலுக்கே ஏதோ கோரமாக போயிட்டு கோரமாக வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து என் உடம்பு வந்து அதுக்காக அப்சர்வ் ஆகி என்னாச்சுன்னா அடியே ஃபீல் ஆகலை, வலியே தரல. அதை என்ன சொல்கிறது, கையை லைட்டாக இருக்குன்னா அந்த ஆப்போசிட்டில் வர அந்த சட்டம் வந்து உடஞ்சிரும். அந்த லெவல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலில் நான் சொல்லலை. இது நான் நார்மலி வந்து நான் இப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஒரு 4வது 5வது லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதை அடி வாங்கி ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை என்னால் அவங்க அடிக்கிற ஃபோர்ஸுக்கு நான் ஒரு கிரிப்பை கொடுக்குறப்ப அது என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு, அது உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு பெரிய இந்த பனவுல ஊசின்னு சொல்லுவாங்க, பெரிய கம்பி, அந்த பெரிய கம்பியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உடையாது. மாட்டினேன். அதில் ஒரு 7, 8 மாதத்துக்கிட்ட மாட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எப்படியோ பிடிங்கி தூக்கி போட்டார். அதனால வந்து நான் ஓரளவு லைக் எப்படி சொல்கிறது, காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட என்ன சொல்கிறது, டீனேஜ்குள்ளே போனேன். டீனேஜ்குள்ளே போகிறப்ப நமக்கு யாராவது வந்து ஒரு டேக் கேர் பண்ணிட மாட்டாங்களா? அப்பா அம்மா கிட்டேருந்து ப்ராப்பரான ஒரு டேக் கேர் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க சாப்பாடு சோறு போட்டு வளர்த்தாலும் அன்புன்ற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல. சாப்பாடு சோறு வந்து ஒரு அனாதாசத்தில் இருந்தாலும் கிடச்சிரும். ஆனால் அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காதனால டீனேஜ்லேருந்தே அதை நான் தேட ஆரம்பித்தேன். கிளாஸில் படிக்கக்கூடிய பர்சன்ஸ்டேயாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்டேயாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அப்படியே தேடி ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒன் சைட்லவே 5 வருஷம் பண்ணேன். அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த ஒன் சைட்லவே 5 வருஷம் பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து அந்த அன்பை தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அந்த ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அம்மா அப்பான்ற ஒரு இடத்துல இருக்கவங்க என்னை சரியாக பார்த்துருந்தாங்க, என்னை டேக் கேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் இவ்வளோ செருப்படி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்த செருப்படினால தான் நான் லைஃப் ஃபுல்லாக செருப்படி வாங்குற லெவலில் இப்போ தான் ஓரளவு தெளிஞ்சு இல்லை நான் வந்து என்னோடய கரியரை பார்க்கணும். கெரியர் தான் என்னை வந்து ஸ்டெப் அப் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் யோர் கப், தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் தங்களோட லைஃப்பில் நிறைய ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்தை பர்டிகுலர்லி செஞ்சுட்டாங்க, இல்லை வந்து அவங்க ஒரு லைக் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பொண்ணோ இல்லை அந்த ஒரு பையனோ ஸ்லெப்ட் வித் சம்மோன் அப்படின்றது வந்து இட் டசன்ட் மீன் அவங்க அந்த மாதிரி அப்படின்னு கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க இந்த பர்சன் என்னை விட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக போயிடக்கூடாது. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது இங்கே யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட்டு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ ஜட்ஜ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்கிற அப்படின்றதுனால இட் டசன்ட் மீன் அதுதான் அதோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ யாராவது இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு இந்த நீ வந்து இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்யூஷன்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை சொல்யூஷன் லைக் என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் அப்படின்ற லெவலில் என்ன பிரச்சனைன்னு கேட்டுவிட்டு அடுத்து இதை பண்ணலாமே அப்படின்னு வந்து நின்றுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு செம கடுப்பாக இருக்கும். டு யூ நோ வாட் ஐம் ஆக்சுவலி ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை ஒரு மாதிரியான ஃபேஸஸில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியாது. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ஜட்ஜ் பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியிலே இருப்பாங்கல்ல. அவங்களோட பேசிக் ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து தன்னை அந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் யோசித்து அந்த சுச்சுவேஷனில் அவங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நான் வந்து ரொம்ப க்ளீன் இதாக சொன்னாலும் நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, இந்த லெவல்லே இருப்பாங்க. they don't know what they're actually feeling, what they're actually go throughing. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் இருந்திருந்தேன்னா அந்த விஷயம் இப்படின்றதுக்குள்ளே சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு சுற்றிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு வேளை அப்படி இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, இங்கே ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
ஆனா, அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணி, கோ த்ரூ பண்ணி, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத வந்து ஆ கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன ஆக்சுவலி கோ த்ரூ பண்றாங்க. நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம். சில பீப்பிள்ஸ் வந்து ஒரு மாரி ரொம்ப உம்முன்னே இருப்பாங்க. நெறைய பேர் வந்து ஒரு மாரி இந்த இறுகி போன மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப இறுகி போயிருக்க மாரி இருக்கும். இறுகி போயிருக்கிறதுனா ஒரு மாரி ஏதோ ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல அத யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. மேபி ஃபார் தட் அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். சம் பீப்பிள் சே தே ஆர் அக்லி. சம் பீப்பிள் சே தே ஆர் ரூட். சம் பீப்பிள் சே தே ஆர் வெரி லுக் லைக் அ காவர்ட் ஆர் சம்திங். ஸோ இந்த மாரி வந்து பெயர்கள் பல வைக்கப்படும். ஆனா, அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்க லைஃப்ல என்ன இருக்குன்றத ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யூ ஃபீல் ரியலி எம்பாரஸ்ட் பிகாஸ் யூ ஆர் நெவர் கோனா லிவ் தேர் லைஃப். யூ கான்ட் ஏபிள் டு லிவ் தேர் லைஃப். ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. லைக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து தலைவன் ஒருத்தன் இன்றைக்கி வந்து ரிசர்ச் பண்ணுறப்ப பார்த்தேன். வீடியோஸ்க்காக ரிசர்ச் பண்ணுறப்ப பார்த்தேன். அந்த பேர் எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. பட் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, படிக்கிறேன் கேளுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை எனக்கு பார்க்குறப்ப. டோன்ட் பி டூ குவிக் டு ஜட்ஜ். யூ நெவர் நோ வென் யூ மைட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வாக்கிங் இன் சம்மன் எல்ஸ் ஷூஸ். கேட்க நல்லா இருக்குல்ல? லைஃப்பும் அப்படி தான். நம்மளால் எல்லா நேரங்கள்லேயும் எல்லாரோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ்குள்ளேயும் போயிட்டு என்னால் இதை பண்ணிட முடியும்னு யோசிச்சிட முடியாது. வாழ்க்கை ரொம்ப வேறு. உங்களால் உங்கள் பயணத்தை மட்டும்தான் தொடர முடியும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் சொல்யூஷன்ற பேரில் எவனையும் சாவடிக்காதீங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி யோசிக்காதீங்க. புரியுதா? அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.